எனது கண்டன குரல் எதிரொலி. பூதப்பாண்டி நீதிமன்ற பணிகள் தொடக்கம். அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கப்பட்ட திட்டம் என்பதாலேயே பூதப்பாண்டி நீதிமன்ற கட்டிடம் கிடப்பில் கிடந்தது. இந்த பணிகளை விரைந்து முடித்து புதிய நீதிமன்ற கட்டிடத்தை திறக்க வேண்டும் என ஊடகம், பத்திரிகை மற்றும் வீடியோ வாயிலாக வலியுறுத்தி இருந்தேன். அதன் எதிரொலியாக இப்போது பூதப்பாண்டி நீதிமன்றத்தின் இறுதி கட்ட பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன. இந்த நேரத்தில் பூதப்பாண்டி நீதிமன்றத்திற்கு அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட முன்னெடுப்புகளை சுட்டிக்காட்டவும் கடமைப்பட்டுள்ளேன். கடந்த 2012ஆம் ஆண்டு மே மாதம் பூதப்பாண்டி மாவட்ட உரிமையியல் நீதிமன்றமானது பூதப்பாண்டியில் உள்ள பழமையான அரசு கட்டிடத்தில் இயங்க தொடங்கியது. அதிமுக ஆட்சி காலத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டில் பூதப்பாண்டி உரிமையியல் நீதிமன்றத்திற்கு தனி அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இதேபோல் பூதப்பாண்டி நீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஓய்வு அறை, வழக்கறிஞர்கள் அறை, நீதிமன்ற ஆவணங்கள் பாதுகாக்கும் அறை, தனி அலுவலக அறை உள்ளிட்ட போதிய வசதிகள் இல்லாமல் இருந்தது. இது குறித்து தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதியாக நான் இருந்தபோது தமிழக முதல்வர் எடப்பாடியார் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றேன். இதனைத் தொடர்ந்து கடந்த 2018ஆம் ஆண்டு பூதப்பாண்டி மாவட்ட முன்சிப் மற்றும் நீதித்துறை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம், மேற்கூரையுடன் கூடிய இருசக்கர வாகன நிறுத்துமிடம், நீதித்துறை அலுவலர்கள் தங்க குடியிருப்பு கட்டிடம் கட்ட 4,52,41,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டது. பூதப்பாண்டி திட்டுவிளை சாலையில் கட்டப்பட்டுள்ள இந்த நீதிமன்ற கட்டிடம் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது என்ற ஒரே காரணத்திற்காக கிடப்பில் கிடப்பதாக மக்களே சந்தேகம் எழுப்பினர். இந்த புதிய நீதிமன்ற கட்டிடம் புற்கள் வளர்ந்து ஆடுகள் மேயும் கூடாரமாக மாறியிருப்பது குறித்து சில தினங்களுக்கு முன்பு நான் ஆதாரத்துடன் வீடியோ வெளியிட்டு இருந்தேன். பூதப்பாண்டி நீதிமன்றத்தில் இறுதிக்கட்ட பணிகள் கிடப்பில் கிடப்பது குறித்து ஊடகம், மக்கள் மன்றம், சட்டமன்றம் என தொடர்ந்து அனைத்து மட்டத்திலும் களமாடினேன். அதன் எதிரொலியாக இப்போது அன்று புற்கள் மேய்ந்த பகுதிகள் வெட்டி சீர் செய்யப்பட்டு வருகிறது. நீதிமன்ற வளாகத்தில் பக்கச்சுவர் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. என் கோரிக்கையின் வெற்றி இது. ஏப்ரல் மாதம் திறப்பு விழா என கட்டுமான பணியில் இருக்கும் பணியாளர்களுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வருகிறது. நிதி ஒதுக்கியது மட்டுமல்லாமல் ஒதுக்கப்பட்ட நிதிக்கு உரிய நீதி கிடைத்து நீதிமன்ற கட்டிடம் திறக்கப்படும் வரை என் குரல் ஓங்கி ஒலிக்கும். என்றும் மக்கள் பணியில். என் தளவாய் சுந்தரம், எம்எல்ஏ, கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர்.